நத்திங் ஃபோன் 2A ப்ளஸ்க்கு நத்திங் OS 4.1 அப்டேட் வந்திருக்கு. அதில் என்னெல்லாம் மாதிரி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன அப்டேட்டில் தான் லாக் கிளிம்ஸை தூக்குனாங்க ஆடாக இருந்ததுன்ட்டு. இப்போ இன்னொரு ஆடு வந்திருக்கு. இது நம்மளுக்கு ஆப் ரெக்கமெண்டேஷன் வருது. இதுவும் ஒரு ஆடு தான். நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறது கிடையாதுனாலும் நத்திங் வாங்குறதே ஆட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான். இந்த மாதிரி ஒரு ஆடாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. லைவ் அலர்ட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருந்திருக்கு. நம்ம லொக்கேஷன் கூகுள் மேப்பில் போட்டு போனோம்னா இப்போ நோட்டிஃபிகேஷன்லேயும் காட்டும், கிளிஃப் லைட்லேயும் அப்படியே சுற்றிக்கிட்டு வரும். அது நான் அவ்வளோவா ட்ரை பண்ணி பார்க்கல. இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் வரது மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன். கிளிஃப் லைட்டில் எப்படி சுற்றிட்டு வருதுன்னு பார்க்கல. இருந்தாலும் இது ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 16 இருந்த அப்டேட் தான். இப்போ இதில் நத்திங்கில் வந்திருக்கு. இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். இப்போ புது கிளாக் ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த கிளாக் ஸ்டைல் தான். இப்போ கடைசியாக வரும் பாருங்கள், இந்த கிளாக் ஸ்டைல் தான் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வேறு எதுலேயும் கிளாக் ஸ்டைல் இதில் மாற்றங்கள் இல்லை. ஆனால் நத்திங் ஃபோன் 4A ப்ரோலெலாம் டெப்த் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் கிளாக் அலைன் பண்ணுறதுலாம் ஆப்ஷன் இருந்தது. அதை நத்திங் OS 4.1 அப்டேட்டில் நத்திங் OS 2A ப்ளஸ் 2A அதுக்கெலாம் வரல. அது வந்திருந்தால் நல்லா வந்திருக்கும். இப்போ அடுத்த சேஞ்சுக்கு போகலாம். நத்திங் கேலரிலேயும் ஒரு சில அப்டேட் வந்திருந்தது. இப்போ அதில் நத்திங் கேலரியில் ட்ராயிங் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்திருந்தது. இது ஆல்ரெடி நிறைய ஆப்ஸில் இருக்கிறதுனால இப்போ நத்திங்கில் இப்போ தான் வந்திருக்கு. இந்த அளவை கூட்டுறது குறைக்கிறது அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ராயிங் பண்ணிக்கலாம், ப்ரெல் எஃபெக்ட்டு, வேறு முக்கோணம் வட்டங்கட்டம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா அதில் இந்த கலர் சூஸ் பண்ணுறது எல்லா ஆப்லேயும் உள்ள மாதிரி அந்த விதமான கலர்ஸ் எல்லாமே இருந்தது. ப்ரெல் எஃபெக்ட் வேணால் யூஸ் ஆகும். அந்த கலர்ஸ் இருக்கிறது நம்ம மிச்ச ஆப்பில் நல்ல ஆப்பே இருக்குது. இதில் அவ்வளோவா யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியல. அதனால் எப்போ டக்குன்னு யூஸ் பண்ணால் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது நத்திங் 4A ப்ரோலெலாம் அது இந்த கிளாரை குறைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பின்னாடி உள்ள ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வாட்டர் மார்க்ஸ்லாம் ஆல்ரெடி அப்டேட்டில் இருந்தது, நான் சொல்லவில்லை, இப்போ சொல்லுதேன். இதெல்லாம் அப்டேட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அந்த வாட்டர் மார்க்கு இது ரிமூவ் பண்ணுறது, இப்போ ஆப்ஜெக்ட் ரிமூவிங், அதுக்கப்புறம் கிளார் ரிமூவிங் அதெல்லாம் வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த அப்டேட் பண்ணலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட் எந்த பக்ஸும் எதுவுமே நான் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணல. யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு எப்படியும் 8 நாள் 10 நாள் இருக்கும். அது எந்த பக்கு எதுவுமே இல்லை. சார்ஜருங்க எந்த இஷ்யூவும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த அப்டேட்டில் நத்திங் 4.1ன்னு பேர் தான் மாற்றிருக்காங்க. இது ஒரு பேட்ச் அப்டேட்.